ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் லக்ஷ்னா. இன்றைக்கி நம்ம ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ் ஆன ஹேரை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாமல் இருக்கும். இப்போ என்ன டிப்ஸ்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிக் ஆனியன் எடுத்துக்கோங்க. ஆனியனில் வந்து நிறைய சல்ஃபர் கண்டென்ட் இருக்கும். இது வந்து உங்களோட ஹேர் வந்து திரும்ப ரீக்ரோத் ஆகிறதுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து கிரேட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து மிக்ஸி ஜாரில் கூட இருப்பீங்க. நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேரில் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே இருக்கும். இது ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாஷ் பண்ண உடனே ரிமூவ் ஆயிரும். இதை நம்ம இப்போ கிரேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணோன்னா உங்களுக்கே அதில் வந்து சாறு வந்து வந்துடும், அந்த ஆனியன் ஜூஸு. இப்போ இந்த ஜூஸை வந்து ஒரு கிளாஸில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஹேரை வந்து ரெண்டாக பார்ட்டிஷன் பண்ணிக்கோங்க. பார்ட்டிஷன் பண்ணிட்டு நீங்கள் வந்து காட்டன் யூஸ் பண்ணால் காட்டன் யூஸ் பண்ணி டிப் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். எனக்கு வந்து டெய்லி நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து இது பழகிடுச்சு. ஸோ வந்து நான் நார்மலாக ஹேண்ட்ஸ்லேயே வந்து பண்ணுறேன். நல்லா உங்கள் ஸ்கேல்ப்பில் மட்டும் டார்கெட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கேல்ப்பில் தான் நிறைய வந்து பேபி ஹேர்ஸ்லாம் வளரும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் நம்ம அதை வந்து டார்கெட் பண்ணி ஸ்கேல்ப்பில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லாவே ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஃபோர்ஹெட் தான் நமக்கு வந்து முக்கியம். ஸோ அந்த சைடில் வந்து நிறைய இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. யாருக்காவது வந்து அலர்ஜிஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப நேரம் இதை அப்ளை பண்ணிட்டு இருக்க வேணாம். ஒரு 1 ஹவர்க்குள்ளே வாஷ் பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜூஸ் வந்து அப்ளை பண்ணுறதுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆனியனோட ஸ்மெல் ஹெவியாக இருக்க தான் செய்யும். நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிட்டு நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தில் வந்து நீங்கள் மைல்டான ஷாம்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் வாஷ் கூட ஓகே தான். உங்களால் அந்த ஸ்மெல் பேர் பண்ண முடியும்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் தலைக்கு குளிச்சா கூட போதும். இல்லை முடியாதுன்னா நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லாவே ஈவனாக அப்ளை பண்ணியாச்சு. நீங்கள் வந்து உங்களோட ஹேர்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டில் எண்டு வரைக்கும். டேங்கிள்ஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். டில் எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய டிப்ஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ஸ்டார்டிங்லலாம் வந்து ரொம்பவே கம்மியான ஹேர் தான் இருக்கும். இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். ஸோ எனக்கு இதில் வந்து நல்லாவே ரிசல்ட் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நான் வந்து உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணிட்டு ரிசல்ட் காட்டுறேன். அவ்வளோதான், ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஆயிலியாகவோ மாய்ஸ்டாகவோ இருக்காது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் வரைக்கும் தான் இருக்கும். இப்போ வந்து என்னோடய ஹிப் லென்த் வரைக்கும் வளர்ந்துருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பேக் வந்து எனக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் நிச்சயமாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே இன்ஸ்டண்ட்டாகவே தெரியும். உங்களுக்கு ஹேர் ஃபாலுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதிகமாக இருக்காது. ஈஸியாக நீங்கள் வந்து உங்களோட ஹேர் ஃபாலை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து இதே மாதிரி ஹேர் கேர் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். Bye friends.